ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் பயங்கரமான சம்பவம். ஆனால் அதில் வினோத் வந்துட்டு செக்யூர்வாக நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. என்ன அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ப்ரொமோட்டில் ஒரு விஷயம் நடந்திருக்கும். அது லைவில் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து கனியை வந்துட்டு நாசுக்காக வச்சு செஞ்சார், அவரும் சரி கமருதனும் சரி. ஸோ அதனால் வந்துட்டு அந்த டீமே பழிவாங்கின மாதிரி தான் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. சரி, அதை பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி 3 மணிக்கு அதாவது போட்டு நான் நம்மளுடைய விளாக் சேனல் இன்னொன்று சிவி ஃபேமிலி விளாக் இருக்குது. அதில் என்னுடைய மகன் 2வது மகனோட பிறந்தநாள் அந்த விஷயங்கள் வந்து நேற்று தான் நடந்துச்சு. அதை வந்து விளாகாக நான் வந்து போட்டிருக்கேன். அந்த லிங்க்கும் நம்மளுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், போய் மறக்காமல் பாருங்கள். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதுக்காக சொல்கிறேன். நாளைக்கு வந்துட்டு என்னுடைய பிறந்தநாளுக்கு நிறைய பேர் வாழ்த்து கூறியிருந்தீங்க. ஸோ எனக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி வந்து எங்களோட மாமா, என்னோடய மாமனார், என் மனைவியோட அப்பா, அவங்க வந்து ஒரு கேக்கில் கட் பண்ணி ஒரு சில விஷயங்களாக போச்சு. அதையும் வீடியோ எடுத்திருக்கோம். அதை நாளைக்கு உங்களுக்கு சர்ப்ரைஸாக கொடுக்குறோம். மறக்காமல் வந்துட்டு நீங்களும் அந்த வீடியோ பாருங்கள். இப்போது இந்த வீடியோக்கு போயிடுவோமா? ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார். என்ன ட்விஸ்ட் வைக்கிறாருன்னா, இந்த பர்ஃபார்மன்ஸை யாரும் என்ஜாய் பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் கொடுக்குற ஒரு பர்ஃபார்மன்ஸை மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்காது. அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் 2 பேரை செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போனா ஒரு மைண்டில் இருக்கிறது யார்? வியானா உள்ளே வரணும்னு சொல்கிறார். வியானா ஷாக் ஆகிறாங்க, ஆஹா நம்மளை தான் பூச்சி போட போகிறாங்க அப்படின்ட்டு. வியானாவே வேறு யாரையும் எதிர்பார்க்குறாரு. மேபி அதை வந்து எஃப்ஜேவாக கூட இருக்கலாம். ஏன்னா அப்போ தானே ஒரு கான்ட்ரவர்சி இருக்கும் அந்த ஜெயிலில். இப்போ என்ன நடக்குதுன்னா, அது வந்து வேறு மாதிரி போகுது. ஸோ இந்த இது சொன்னவொடனே ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற விஷயங்களை வந்துட்டு சொல்கிறாங்க. விக்ரம் வந்து எஃப்ஜே கரெக்டு, ஆப்வியஸ்லி. வியானா வந்து எஃப்ஜே. இது நல்ல இதுவாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா மாறி மாறி போட்டுக்கலாம்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. ஏய் நீ எனக்கு வந்துட்டு கொடுத்து நான் ஒன்றும் குத்துறேன், 2 பேரும் சேர்ந்து அங்கே போய் ஜெயிலுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். கானாவனத்தை வந்து எஃப்ஜே தான் சொன்னார், இன்வால்மெண்ட் இல்லை அப்படின் போது எஃப்ஜே ஒத்துக்கிட்டார். ஆமாம், அவருக்கு அது பெருமையாக இருக்குது. பரவாயில்ல. அன்றைக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் பண்ணும் எஃப்ஜே, கண்ணுது தங்கங்களா குழந்தைகளா அப்படின்னு நம்ம விஜய் பாரு. ஸ்நாக்ஸ் குழந்தைகளுக்கு பண்ணணும் அப்படின்னா நல்லா முடியாது, நீங்கள் பண்ணிக்க, எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு வெடுக்குன்னு போகிறாரு. அதனால் அங்கே வந்து குத்துறாங்க. அதுக்கப்புறம் வியானா சொல்லிட்டாங்களா, கானாவனை சொல்கிறார். சபரி வந்துட்டு எஃப்ஜேவை சொல்கிறார், புதுசாக இருக்குல்ல, வேறு வழி கிடையாது. இப்பயும் அவர் வந்து வேறு ஏதாவது சொன்னாலும் எல்லோரும் கலாச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு எஃப்ஜேவை சொல்லிட்டு கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை லெத்தாஜிக்காக அவர் இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரஜன் வந்துட்டு வியானாவை சொல்லுவார். ஏன்னா மோஸ்ட் இரிட்டேட்டிங் அவங்க பண்ணது நிறைய பேருக்கு வெறுப்பை தான் உண்டாக்கியிருக்குன்னு அவர் கரெக்டாக சொல்கிறாரு. கனி வந்து வினோத்தை சொல்கிறாங்க. அப்போ வினோத் காண்டாயிறாரு. அதுக்கப்புறம் எஃப்ஜே வந்துட்டு வினோத் சொல்கிறார். ஏன்னா வினோத் வந்து எஃப்ஜே சொல்லிட்டாரா, இப்போ வந்துட்டு சொல்லுவாங்க அந்த அன்புக்கு அங்கே வந்துட்டு 2 பேர் தேர்ந்தெடுக்கிறதுல வந்துட்டு வினோத்தையும் தான் பிடிச்சி போட்டிருக்காங்க போல இருக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ காரணத்தை சொல்கிறேன் பாருங்கள். அந்த லைவில் வந்துட்டு நம்ம விஜய் பார்வதியோட ஷூ காலை போட்டு மிதித்து அந்த குறும்படம் போட்டாங்கள்ல, அந்த ஃபோட்டோவை போட்டிருந்தாங்க. ஆப்போசிட்டில் வந்துட்டு கனி ஒன்றுமே தெரியாத அன்னை தெரசா மாதிரி நிற்கிறதும், பக்கத்தில் ஷாக்கிங் முகத்தோட சாண்ட்ரா பார்க்குறதும் அந்த ஃபோட்டோ இருந்திருக்கு, ஃப்ரேம் பண்ணி போட்டிருந்தாங்க. அப்போ அவங்க வந்து காமிப்பாங்க, விஜய் பார்வதியை பற்றி சொல்லியிருப்பாங்க, சபரியை பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்போ கானவனத்தை என்ன சொல்லுவார்னா, நான் கூட கேள்விப்பட்டேன் நீங்கள் ரொம்ப பயாஸ்டுன்னு, இந்த படத்தில் இருக்கிற ஆள் வந்து ரொம்ப பயாஸ்டுன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். இவங்க மூஞ்சி மாறி இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு காரணமே இவங்க தான் கேள்விப்பட்டேன்ற மாதிரி சொல்லியிருப்பார். இதில் கமருதீன் வேறு கம்முன்னு இல்லாமல் போடாங்கு அந்த பாட்டு இருக்குல்ல, கொக்கா கோலா ப்ரௌனு கலர், அதில் ஃபஸ்ட்டு வந்து இது வரும், அதை வேறு பாடி விட்டார். உங்களுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. நினச்சப்பே என்னமோ நடக்க போகுதுன்னு பூச்சி போட்டாங்க. இப்போ என்னென்னா அவருக்கு செம்ம டென்ஷனு, ஜெயில் ட்ரெஸ்லாம் போட்டார். வினோத் வெறுப்பில் இருக்கார். வியானாவோட நான் வந்து பர்ஃபார்மன்ஸ் இதுவாக பண்ணேன். நான் என்ன சொல்கிறேன், இவர் ஏதாவது ஒரு கவுண்டர் அட்டாக்கிங், அதுக்கப்புறமா இந்த கிளாஸ் இன்வால்மெண்ட் எல்லாமே பண்ணார். வியானா வந்து கிளாஸே அட்டன் பண்ணல. ஒன்று. இன்னொரு விஷயம் பாருங்கள், அரோரா என்ன பண்ணாங்க, சாண்ட்ரா என்ன பண்ணாங்க, பிரஜன் என்ன பண்ணார், அதாவது பிரஜன் பண்ண விஷயங்கள்லாம் வந்துட்டு வெளியில் வந்து ரசிங்கப்படியாக இருந்திருக்குமா? என்னங்க இது? திவ்யா என்னங்க பண்ணாங்க? திவ்யா பண்ணது ரசிங்கப்படியாக இருந்திருக்குமா? என்னையா நடக்குது? ரம்யா என்ன பண்ணாங்க? சரி இவங்களாம் விடுங்க, ரம்யா என்ன பண்ணாங்க? ரம்யா ஏதாவது ஒரு இடத்துல ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இது வரைக்கும் வந்திருக்காங்களா பார்த்தீங்களா? யாருமே வாயை திறக்க மாட்டாங்க. ஏன்னா அதுதான் அன்பு கேங்கோட சக்தி. அதனால தான் அந்த கேங் உடையணும்னு நினைக்கிறோம். பட் உடைய மாட்டுது, எப்படியாவது தப்பிச்சு வந்துடுறாங்க இந்த ரம்யா. இவ்வளோ பேரை வச்சுக்கிட்டு வினோத்தை தூக்கி போட்டிருக்காங்க. எஃப்ஜே ஓகே, அவரே ஒத்துக்கிறார், எனக்கு ஓகேப்பா, நான் ஜாலிப்பா, நான் பண்ணலப்பா அப்படின்ட்டு. இவர் ஒத்துப்பாராப்பா? எவ்வளோ விஷயங்கள், எத்தனை பாட்டுக்கு வந்துட்டு அவர் வரிகள் எழுதி கொடுத்துருக்காரு. இவ்வளவும் பண்ணி கடைசியில் நீங்கள் உரத்துக்கி போட்டிங்களப்பான்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ பழி வாங்கிட்டாங்க. வேறு ஒன்றும் இல்லை, விஜய் பார்வதி இப்போ பழி வாங்க முடியாது. ஏன்னா லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு சர்ப்ரைசிங்காக ஒரு பாட்டை வேறு பாடி விட்டாங்க. நீங்கள் வந்துட்டு ரெண்ட்டு கொடுக்காம எங்கள் ஹார்ட்டுக்குள்ளே வந்துட்டு குடி வந்துட்டீங்கன்ட்டு. இப்போ இதை சொன்னால் வந்துட்டு சொன்னவங்களாம் வந்து அப்போ அந்த பாட்டு பொய்யா அப்படின்ற மாதிரி கேட்டுருவாங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணாங்க, கானாவினத்தை பிடிச்சி போட்டாங்க. இல்லைன்னா
பிக் பாஸ் வந்துட்டு வியானாக்கு ஒரு செக் வச்சா சொல்ல பார்த்தீங்களா, இது மேபி இது வந்து விஜய் பார்வதிக்கு கூட ஒரு செக்காக இருந்திருக்கலாம். மறுபடியும் ஜெயிலையும் வந்து விஜய் பார்வதி எஃப்ஜே வச்சுக்கு உள்ளே போடலான்னு ஒரு பிளானை போட்டிருக்கலாம். அங்கே கூட சண்டை வெடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு போட்டிருக்கலாம். பட் அது வந்து வேறு அவர் என்ன போட்டார்ன்றது நம்மளுக்கு தெரியாது. சொல்கிறேன், ஏன்னா பண்ண பர்ஃபார்மன்ஸ் இரிட்டேட்டாக இருந்துச்சுன்ற மாதிரி அவர் கேட்குறாரு. 2 பேர் தான் அவங்களுக்கு ஏன்னா அப்போ தானே மாறி மாறி அவர் பார்த்துட்டே இருக்கார் யார் வந்து யாரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னு. அதிகப்படியாக பேசுறது வியானாவை பற்றியும் விஜய் பார்வதியை பற்றியும் மட்டும்தான். ஸோ விஜய் பார்வதி வியானத்துக்கு உள்ளே போடலான்னு கூட நினச்சிருக்கலாம். ஆனால் இங்கே வந்துட்டு பாவம் கானாவனத்தை மாட்டோன்னு சத்தியமாக நினச்சி பார்க்கல. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்துட்டு கானாவனத்தை போட்டிருக்காங்க, இது என்ன பொறுத்த வரைக்கும் தவறு. ஏன்னா நான் சொன்ன லிஸ்ட்டில் இத்தனை பேர் இருக்கும்போது அவங்களெல்லாம் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் போடாமல் இவரை போட்டிருக்கீங்க, என்னையா நியாயம்? சரி, இதை பற்றி மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள், மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் நண்பர்கள்.